வில்லியம் ஷேக்ஸ்பியர் உலக புகழ் பெற்ற எழுத்தாளர். அவர் ஏராளமான கதைகளையும் கவிதைகளையும் எழுதியிருந்தாலும் அதில் உலக புகழ் பெற்றது ரோமியோ ஜூலியட் என்னும் காதல் காவியம். 1595ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாக இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது. இந்த கதையின் அடிப்படையிலேயே அதன் பின்னர் எண்ணற்ற திரைப்படங்களும் நாடகங்களும் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் எது ஒன்றுமே நாடகமான இதற்கு இணையாகாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இந்த கதை சூழலுக்கு இப்போது வருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வெரோனா ஓர் அழகிய இனிய நகரம். அங்கே 2 பெரும் குடும்பங்களுக்கு இடையே தீராத பகை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஒன்று மான்டேக் குடும்பம், அதாவது நம் கதையின் ஹீரோ ரோமியோவின் குடும்பம். மற்றொன்று கேபுலட், அதாவது ஜூலியட்டின் குடும்பம். இந்த பிரபுக்கள் குடும்பங்களின் குலப்பகை அந்த நகரத்தையே ஆட்டி படைக்கிறது. இவர்களின் பகை வெறியின் மீது நிகழும் வன்முறையில் தெரிக்கும் ரத்தம் பொதுமக்களின் மகிழ்ச்சியையும் நகரத்தின் அமைதியையும் குலைக்கிறது. நகரத்தின் நடு வீதிகளிலெல்லாம் பகைமை கரும்புகை வீசுகிறது. அந்த நகரத்தினை ஆட்சி செய்யும் இளவரசர் இரு குடும்பங்களையும் அழைத்து எச்சரிக்கிறார். இனியும் குல வன்முறை நகரத்தின் அமைதியை பாதிக்குமானால் சம்பந்தப்பட்டவர் நாடு கடத்தப்படுவீர்கள் என்று எச்சரிக்கிறார். ஆனால் அதன் பின்னர்தான் பகை உச்சம் பெறுகிறது. கதையின் நாயகன் ரோமியோ மான்டேக் குடும்பத்தை சேர்ந்த 16 வயது நிரம்பிய அழகிய வாலிபன், வீரனும் கூட. இவன் ரோசலின் என்ற அழகி மீது காதலில் விழுகிறான். அவளோ கேபுலட் குடும்பத்தின் உறவினள். ஆனால் ரோசலின் அவனது காதலை அங்கீகரிக்கவில்லை. அவளது அன்பை பெறாத ரோமியோ ஒரு பைத்தியம் போல புலம்பிக் கொண்டு திரிகிறான். அவன் பெற்றோர்களுக்கு அது கவலை அளிக்கிறது. காரணத்தை கண்டுபிடி என்று ரோமியோவின் நண்பர்களை வேண்டுகிறார்கள். ரோமியோவின் நண்பர்கள் ரோசலின் என்ற அழகிதான் காரணம் என்று கண்டுபிடிக்கிறார்கள். நண்பனுக்கு உதவும் பொருட்டு கேபுலட் வீட்டில் நடைபெறும் விருந்துக்கு மாறுவேடத்தில் முகமூடி அணிந்து செல்லலாம் என்று அவனை அழைக்கிறார்கள். அவன் மறுக்கிறான். அங்கே ரோசலின் வருகிறாள் என்று சொல்கிறார்கள். உடனே ரோமியோ ஒப்புக்கொள்கிறான். இது இப்படி இருக்க, இன்னொரு புறம் கதையின் நாயகி, அதாவது ஜூலியட், கேபுலட் குடும்பத்தில் பிறந்த இன்னும் 14 வயது நிரம்பாத அழகு மலர். பாரிஸ் என்னும் பெயரை உடைய இவனது உறவினன் ஜூலியட்டை மனமுடித்து தர வேண்டி அவளது தந்தை கேபுலட்டை அணுகுகிறான். அவர் வயதை காரணம் காட்டி முதலில் மறுத்தாலும் ஒருவேளை ஜூலியட் அவனை விரும்பினால் அவனுக்கு மனம் செய்து தர தயார் என்று உறுதியளிக்கிறார். மேலும் தான் அன்று இரவு நடத்தும் நடன விருந்தில் கலந்து கொண்டு அவளது காதலை பெற முயற்சி செய் என்றும் அவனை ஊக்கப்படுத்துகிறார். எதிரியின் நடன விருந்தில் ரோமியோவும் அவன் நண்பர்களும் முகத்தை மறைத்து முகமூடி அணிந்து கலந்து கொள்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து ஜூலியட் மாடி படிக்கட்டுகளில் இருந்து இறங்கி வருகிறாள். அவளை பார்த்த வினாடியிலேயே ரோமியோவின் இதயம் அவனை விட்டு அவளிடம் போய் தஞ்சம் புகுந்து கொண்டது. நடன மரபுப்படி அவளது கையை முத்தமிட அனுமதி கேட்கிறான். கிண்டல் கேலி பேச்சுக்களால் ஆன அந்த உரையாடல் கடைசியில் உதட்டின் முத்தத்தில் முடிவடைகிறது. 2 ஆழமான முத்தங்களில் பாவங்கள் நீக்கப்படுகின்றன. ஆழமான காதல் தோன்றுகிறது. காதல் தோன்றிய பிறகுதான் இருவருமே தாங்கள் எதிரிகளின் வாரிசுகள் என்று அறிந்து திடுக்கிட்டு போகிறார்கள். அன்றிரவு ஜூலியட்டே நினைத்துக் கொண்டிருந்த ரோமியோ மீண்டும் அவளை உடனே பார்க்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டான். அன்று நள்ளிரவிலேயே நண்பர்களை விட்டு பிரிந்து மீண்டும் அவளது அரண்மனை போன்ற வீட்டிற்கு வந்து யாருக்கும் தெரியாமல் மதிலேறி அவளது பால்கனியின் ஓரத்திற்கு வந்து இருளோடு இருளாக நிற்கின்றான். இவன் நிற்பதை அறியாமல் ஜூலியட் தன் காதலை பிதற்றுகிறாள். அவளுடைய காதலை அறிந்து ரோமியோ அவள் முன் தோன்றுகிறான். இதுதான் இருவருக்கும் தனிமையில் முதல் சந்திப்பு. ஷேக்ஸ்பியர் இந்த முன்னுரையை தந்துவிட்டு 2 மணி நேரங்கள் இந்த மேடையை அதிர்ஷ்டமில்லா இந்த காதலர்களுக்கு விட்டுவிடுங்கள் என்று பார்வையாளர்களை கேட்கிறார். கவித்துவம் நிரம்பி வழியும் இந்த ஒரே ஒரு காட்சிக்காகவே காலமெல்லாம் இந்த மேடையை கலங்கமில்லா இந்த காதலர்களுக்கே விட்டுவிடலாம் என்றே இதை கேட்கும் உங்களுக்கு தோன்றலாம். காதல் ஒரு முட்டாள்தனம் என்று நினைப்பவர்களை கூட அதீத காதல் உணர்வை தூண்டக்கூடிய உலக புகழ் பெற்ற காதல் காட்சி இதோ உங்களுக்காக. இரவு நேரம். ஜூலியட்டின் அரண்மனையை நோக்கி ரோமியோ வருகிறான். ஜூலியட் தன் மாடி அறையில் ஜன்னலில் தோன்றுகிறான். மறைவில் இருந்தபடி ரோமியோ தனக்குள்ளேயே பேசிக் கொள்கிறான். காயம் காணாதவன்தான் வடுக்களை பற்றி கேலி செய்வான். அப்பொழுது ஜூலியட் தன் மாடி அறையின் ஜன்னலில் ஒளி நிலவாக தோன்றுகிறார். கொஞ்சம் பொறுமனமே. அந்த அறையின் ஜன்னலில் வெளிச்சம் தோன்றுகிறது. ஓ ஜூலியட், இரவில் ஒரு சூரியன். அன்பே, நீ இந்த திசையில் தோன்றினால் இதுதான் என் கிழக்கு. உதித்தெழு சூரியனே, உன் மீது பொறாமை கொண்ட நிலவை
உடனே கொன்றுவிடு. அந்த நிலா உடல் நலமின்றி ஏற்கனவே வெளுத்து போய்தான் இருக்கிறது. ஏன்? ஜூலியட்டை பார்த்து, அட நீதான் காரணம். நீயோ அவளது தோழி. ஆனால் அவளை விடவும் அழகி. இது போதாதா அவள் உடல் நலம் கெட? இப்பொழுது ரோமியோ மீண்டும் நிலவை பார்த்து, அவளது கன்னித்தன்மைதான் அவளை கவலைக்குள்ளாக்குகிறது. பாவம், வெளுத்து போய்க் கொண்டே இருக்கிறாள். அந்த அழகிய கரங்களில் அவள் அணிந்திருக்கும் அதிர்ஷ்டக்கார கையுறைகள். ஓஹ், நான் மட்டும் அந்த கையுறைகளாக இருந்தால் அவள் கன்னங்களை எப்போதும் உரசிக்கொண்டே இருப்பேனே. ரோமியோ இப்படி மறைவில் இருந்தபடி உளறிக்கொண்டே இருக்க, மறுபுறம் பால்கனியில் நின்று கொண்டிருந்த ஜூலியட் தனக்குத்தானே பேசிக் கொண்டிருக்கிறான். அதை ரசித்து பார்த்தபடியே ரோமியோ தொடர்கிறான். ஒலியின் தேவதையே, மீண்டும் மீண்டும் பேசு. இந்த இரவு உன் வார்த்தைகளின் ஒளியில் மகோன்னதம் அடைகிறது. உயரத்தில் நின்று கொண்டிருக்கும் இறக்கை கட்டி வந்த ஒலியின் தேவதையே, சாதாரண மனிதர்கள் விழிகளை அகல விரித்து இமைகளை அசைக்க மறுத்து உன்னை உற்று நோக்கிக் கொண்டிருப்பார்கள். அங்கே மேகத்தில் அழகிய தேவதையாக நீ ஆனந்த நடனம் புரிவாய். கைகளை துடுப்பாக அசைத்து காற்றில் படகு விடுவாய். பிறகு கண்களில் இருந்து காணாமல் போவாய். யாரும் இல்லை என்று நினைத்து ஜூலியட் சத்தமாய் பேசுகிறாள். ரோமியோ, ஓ ரோமியோ, நீ எங்கே இருக்கிறாய்? நீ ஏன் ரோமியோவாக இருக்கிறாய்? முதலில் உன் தந்தையை துற, பிறகு உன் பெயரை துற. உன்னால் அது முடியாதென்றால் அதை முழு மனதுடன் என்னிடம் சொல்லிவிடு. ஜூலியட், உன்னை நான் உயிராக நேசிக்கிறேன் என்று. நான் இந்த கேபுலட் என்னும் என்னுடைய குலப்பெயரையே உனக்காக உடனே துறந்து விடுகிறேன். இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜூலியட் ரோமியோவை பார்த்து விடுகிறாள். அதிர்ந்து போய், ஓ ரோமியோ, இங்கே ஏன் வந்தாய்? எப்படி வந்தாய்? இத்தனை உயரமான இந்த அரண்மனை மதில்களின் மீது எப்படி ஏறி வந்தாய்? என் உறவினர்கள் எவரேனும் உன்னை பார்த்தால் உடனே உன்னை கொன்று விடுவார்களே. எப்படியும் ஜூலியட் பார்த்து விட்டால் இப்போது அவள் முன் முழுதாக தோன்றுகிறான் ரோமியோ. காதல் எனக்கு ஒளியின் சிறகுகளை தந்தது. அந்த ஒளியின் சிறகுகளால் உன் அரண்மனை மதில்களின் மீது பறந்து பறந்து நான் உன்னிடம் வந்து சேர்ந்தேன். கற்சுவர்கள் ஆனாலும் காதலை புறந்தல்லாத அல்லவா? ஒரு மனிதனிடம் மட்டும் காதல் வந்து சேர்ந்து விட்டால் அவனால் என்னென்ன முடியுமோ அத்தனையையும் அவனை செய்ய தூண்டும். அது அதன் பெயர்தான் காதல். ஆதலால் உன் உறவினர்கள் நம் காதலுக்கு ஒரு தடையல்ல. ஜூலியட் சற்று கோபமாக, இல்லை இல்லை, என் உறவினர்கள் மட்டும் இப்பொழுது உன்னை இங்கே பார்த்தால் உடனே கொன்று விடுவார்கள். நீ என்னை அப்படி கோபமாக பார்க்காதே அன்பே. உன் உறவினர்களின் 20 கொடுவாட்களை விடவும் அதிக ஆபத்தாக இருக்கிறது உன் கோபம் கொண்ட பார்வை. அது இந்த நொடியே என்னை கொன்று விடுமோ என்று பயமாக இருக்கிறது. சற்று கோபம் தணிந்தவளாக ஜூலியட், சத்தியமாக சொல்கிறேன், என் உயிரையே கொடுத்தாவது உன்னை அவர்களின் கண்களில் படாமல் நான் காப்பாற்றுவேன். அவர்கள் இங்கே வந்தால் இருளின் கருமை உடையில் நான் ஒளிந்து கொள்வேன். ஆனால் நீ மட்டும் என்னை நேசிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் உடனே இங்கே வர வேண்டும் என்று கண்களை மூடிக்கொண்டு நான் பிரார்த்திப்பேன். ஏனென்றால் நீ என்னை நேசிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்வதை விட அவர்களின் வாளால் மடிந்து போவதே மேல். ஜூலியட் சற்று கிண்டலாக, சரி சரி, என் படுக்கை அறையை நோக்கி யார் உனக்கு வழிகாட்டினார்கள்? உன்னை முதலில் என் கண்ணில் காட்டிய அதே காதல்தான் எனக்கு வழிகாட்டியது. நான் என்ன செய்ய? வேண்டுமென்றேதான் என் காதல் தான் எனக்கு வழி சொன்னது. அதற்கு என் கண்களை நான் பரிசாக கொடுத்து விட்டேன். நான் ஒரு மாலுமி அல்ல. ஆனால் நீ தூர தூரமாய் கடலுக்கு அந்தப்புறம் இருந்தால் உன்னை அடைய நான் என் உயிரையும் பணயம் வைப்பேன். ஜூலியட் சற்று வெட்கத்துடன், இப்பொழுது இருள் முகத்திரையிட்டு என் முகபாவத்தை மறைத்திருக்கிறது. இல்லையென்றால் உன் வார்த்தைகளுக்கு வெட்கத்தில் என் முகம் எப்படி கன்றி சிவந்து போகிறது என்பதை நீ கண்டுபிடித்து விடுவாய். ஆனால் இன்று இந்த இனிய விதியின் காரணமாக என் வாய் வெட்கத்தை விட்டு வெளிப்படையாக உன் பெயரை சத்தமிட்டு அழைத்து விட்டது. அதை நீ மறந்துவிடு. ஆனால் இப்பொழுது சொல், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ ஆமாம் என்றுதான் சொல்வாய் அல்லவா? அதை நான் அறிவேன். ஆனால் நீ என்னை விரும்புகிறேன் என்று சத்தியமெல்லாம் செய்தால் அது கண்டிப்பாக பொய்தான். காதல் தேவன் காதலர்கள் பொய் சொல்லும் போது புன்னகைப்பான் என்று நீ கேள்விப்பட்டதில்லையா? ஓ ரோமியோ, நீ என்னை மனதார நேசித்தால் மட்டும் அதை உண்மையாக சொல். ஆனால் நீ என்னை எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தால் நான் அதை என்னுடைய உள்ளுணர்வினால் கண்டுபிடித்து விடுவேன். பிறகு ஒரு நாளும் உனக்கு கிடைக்காமல் போய்விடுவேன். அழகிய மாண்டேக் வாலிபனே, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? நான் வெட்கத்தை விட்டு சொல்வதால் நீ என்னை எளிதாக எடை போட்டு விடாதே. ஆனால் நீ என்னை ஆத்மார்த்தமாக நம்ப வேண்டும். முதலில் வெட்கப்பட்டு பின்பு கைவிட்டுவிடும் எந்த பெண்ணையும் விட உனக்கு நான் என்றும் உண்மையாக இருப்பேன் என்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். ரோமியோ, உனக்கு தெரியுமா, நீ இந்த இருளில் என் அருகில் இருப்பது தெரியாமல் என் இதயத்தில் இருக்கும் காதலை வாய்விட்டு பிதற்றிவிட்டேன்.
நீ அதை ஒட்டு கேட்டு விட்டாய். அதற்காக நீ என்னை மன்னிக்க வேண்டும். அதற்காக என் காதலை எளிதாக எண்ணி விடாதே. ஆழமில்லை என்று அலட்சியப்படுத்தி விடாதே. இந்த இருளுக்கு தெரியும் என் காதல் எவ்வளவு ஆழமானதென்று. அன்பே, மேலே ஒளிரும் அந்த புனித நிலவின் பெயரால் சொல்கிறேன். அந்த புது நிலா இந்த பழ மரங்களின் உச்சியில் வெள்ளி வர்ணம் பூசிக்கொண்டிருக்கிறது. ஜூலியட் உடனே குறுக்கிட்டு, நிலவின் பெயரால் நீ சத்தியம் செய்யாதே. ரோமியோ திகைக்கிறான். அது நிலையற்றது. ஒவ்வொரு மாதமும் வானில் இடம் மாறிக்கொண்டே இருக்கும். நீ அந்த நிலையற்ற நிலவின் மீது நம் காதலுக்காக சத்தியம் செய்ய வேண்டாம். எதன் மீது நான் சத்தியம் செய்ய வேண்டும்? நீ எதன் மீதும் சத்தியம் செய்ய வேண்டாம். ஒருவேளை சத்தியம் செய்வதாக இருந்தால் அழகிய உன்மீதே சத்தியம் செய். ஒரு விக்கிரகத்தில் கடவுளை கண்டு வணங்குவது போல உனக்குள் நான் காதலை கண்டு வணங்குகிறேன். உன்னை என் உயிரைப் போல நம்புகிறேன். சரி, என் இதயத்தின் ஆழமான அன்பின் மீது சத்தியம். ஜூலியட் மீண்டும் குறுக்கிட்டு, பொறு பொறு ரோமியோ, உன் இதயத்தின் மீது மட்டும் வேண்டாம். அதுவும் இன்றிரவு அவசரம் கொண்ட இதயத்தின் மீது வேண்டவே வேண்டாம். அதன் மீது நீ சத்தியம் செய்தால் நான் இன்புறுவேன் தான். ஆனாலும் அது இப்பொழுது வேண்டாம். இந்த இதயம் இன்று யோசிக்க மறந்துவிட்டது. சட்டென்று உன் மீது சாய்ந்து விட்டது. திடுமென திசை மாறிவிட்டது. ஒரு மின்னலை போல ஒளிர்ந்து கொண்டிருக்கும் இதன் மீது சத்தியம் செய்தால் சட்டென்று ஒளி அணைந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது. அன்பே, இன்று இது போதும். நமது காதல் இப்பொழுது வசந்தத்தின் மூச்சில் சிறிய மொட்டாக அரும்பியிருக்கிறது. அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது அது அழகிய மலராக மலர்ந்து சுகந்தம் வீசட்டும். என் இதயத்தில் நிலவும் இனிய அமைதியும் மகிழ்ச்சியும் உன் இதயத்திற்கும் பரவட்டும். மிகுந்த ஏக்கத்துடன் ரோமியோ, அன்பே ஜூலியட், ஆசை நிறைவேறாத ஒரு இதயத்தை இப்படியே விட்டுவிட்டு செல்கிறாயே. இன்றிரவு நீ வேறு என்ன எதிர்பார்க்கிறாய்? இருவரும் அன்பின் உறுதிமொழியை பரிமாறிக்கொண்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன். நீ கேட்பதற்கு முன்பே என் இதயத்தின் அன்பை உனக்கு முழுவதுமாக கொடுத்து விடவில்லையா? நீ அதை மீண்டும் மீண்டும் கேட்டால் கொடுத்ததை திரும்ப பெற்றுத்தானே மறுபடியும் தர வேண்டும். கொடுத்ததை மீண்டும் எடுப்பாயா? ஏன் அன்பே? ரோமியோ, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உனக்கு மீண்டும் மீண்டும் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. என்னுடைய ஆசையோ எல்லையில்லாதது. நேசமோ கடலைப் போல் கட்டற்றது. அதன் ஆழமோ யாரும் அறிய முடியாதது. உன் காதலுக்காக நான் எவ்வளவு கொடுக்கிறேனோ அவ்வளவும் என்னிடமே திரும்ப வருகிறது. நம் காதலின் அன்பு எல்லையற்றது. அந்த நேரம் பார்த்து செவிலி உள்ளே இருந்து அழைக்கும் குரல் கேட்கிறது. உள்ளிருந்து செவிலி அழைக்கிறார். ஒரு நிமிடம் வந்து விடுகிறேன். அன்பே ரோமியோ, விடைபெறவா? மாண்டேக், நீ உண்மையாக இரு. ஏதோ சட்டென்று நினைவுக்கு வந்தவளாக, ஒரு நிமிடம் இங்கேயே இருப்பாயா? நான் உடனே திரும்ப வந்து விடுகிறேன். இங்கேயே இரு ரோமியோ. ஜூலியட் உள்ளே சென்று மறைந்து விடுகிறாள். ரோமியோ மீண்டும் தனக்குத்தானே பேசிக் கொள்கிறான். இருளால் சூழப்பட்ட இனிய இரவிது. ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கிறதே. இருளால் சூழப்பட்டதாலா? இது கனவா இல்லை நனவா? மீண்டும் ஜூலியட் பால்கனியில் தோன்றுகிறாள். வரும்போதே ரோமியோவிடம் பேசிக்கொண்டே வருகிறாள். மொத்தமாகவே 3 வார்த்தைகள் தான் ரோமியோ. பிறகு இனிய இரவு வணக்கத்துடன் விடைபெறலாம். நீ உண்மையாகவே என்னை நேசித்தால், நேசமுள்ள காதலனாக நீ திகழ்ந்தால், என்னை திருமணம் செய்து கொள்ள மனதார விரும்பினால் நாளையே அதை உறுதிப்படுத்திவிடு. நாளை உன்னிடம் ஒரு ரகசிய தூதுவரை அனுப்புவேன். அவளிடம் எங்கே எப்பொழுது நம் திருமணத்தை நடத்தப் போகிறாய் என்று நாளையே நிச்சயமாய் சொல்லிவிடு. என் கலங்கமில்லா பெண்மையை உன் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு நீ என்னை அழைத்தாலும் நான் உடன் வர காத்திருக்கிறேன். செவிலியின் குரல் மறுபடியும் கேட்கிறது. மேடம், மேடம். செவிலியிடம் திரும்பி, இதோ வந்து விடுகிறேன். நான் மறுபடியும் வந்து விடுகிறேன். ஆனால் உன்னிடம் பரிசுத்தமான அன்பு மட்டும் இல்லை என்றால்? மேடம், மேடம். வந்து கொண்டிருக்கிறேன். ரோமியோ, நான் மறுபடியும் உன்னிடம் வருவேன். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். என்னை அடைய நினைப்பதை விட்டொழி. நாளை நான் உன்னிடம் ஒரு தூதுவரை அனுப்புவேன். அன்பே ஜூலியட், என் உயிரே அதை நம்பித்தான் இருக்கிறது. ரோமியோ, இப்போது சென்று வா. 1000 இரவு வணக்கங்கள். ஜூலியட் உள்ளே சென்று மறைகிறாள். உன்னிடமிருந்து விடைபெறுவது 1000 மடங்கு என் துயரத்தை கூட்டும் கொடுமை. ஒரு காதலன் காதலியை தேடி வருவது என்பது பள்ளிச் சிறுவன் புத்தக மூட்டையை பிரிந்து வீட்டுக்கு வருவது போன்று உற்சாகமானது. ஆனால் காதலியிடம் விடைபெறுவதோ புத்தக மூட்டையை சுமந்து கொண்டு பள்ளிக்கு செல்வது போல் அத்தனை துயரமானது. ரோமியோ அங்கிருந்து சட்டென்று கிளம்ப எத்தனிக்க மீண்டும் ஜூலியட் அவ்விடம் வருகிறாள். ரோமியோ, நான் மட்டும் ஒரு பெண் பால்கனர் பறவை போல ஒலி எழுப்ப முடிந்தால் என் செல்ல இணையை நான் நினைத்தவுடனே பார்க்க அழைத்துக் கொள்வேன். ஆனால் இந்த இரவில் நான் அமைதியாக இருக்க வேண்டும். இல்லையென்றால்
எக்கோவின் தூக்கத்தை எழுப்பி விட்டு விடுவேன் என்று பயமாக இருக்கிறது. எக்கோ மட்டும் எழுந்து விட்டாள் என்றால் அவள் எழுப்பும் கரடு முரடான சப்தத்தில் என் ஆசை ரோமியோ, உன் பெயரை சொல்லி நான் அழைப்பது எனக்கே கேட்காது. எக்கோ ஒரு புரதான பெண் கதாபாத்திரம். இவள் தன் காதலன் நார்சியஸின் பெயரை உச்சரித்து குகையில் உயிரை விட்டவள். எனது ஆன்மா என் பெயர் சொல்லி அழைக்கிறது. இந்த இரவில் நீ என் பெயர் சொல்லி அழைப்பது வெள்ளி நாதத்தைப் போல அத்தனை இனிமையாய் சீக்கிறது. ஒரு காதலன் கேட்கும் ஓசைகளிலேயே மிக மிக இனிமையானது அவன் காதலி அவன் பெயர் சொல்லி அழைக்கும் ஓசைதான். ரோமியோ, ரோமியோ, ஜூலியட், என் ஆசை குட்டி பருந்தே. நாளை எத்தனை மணிக்கு நான் தூதுவரை அனுப்ப வேண்டும்? 9 மணிக்கு? நான் அதை தவறவிட மாட்டேன். ஆனால் 9 மணியை அடைவதற்குள் 20 வருடங்களை கடப்பது போல இம்சையாக இருக்கும். அது சரி, நான் ஏன் உன்னை திரும்ப அழைத்தேன்? எனக்கே மறந்து போய்விட்டது. அப்படியென்றால் நீ எப்போதும் மறந்து கொண்டே இரு. நான் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறேன். இந்த இடத்தை தவிர எனக்கு ஒரு வீடு இருக்கிறது என்பதையே நான் சுத்தமாக மறந்து விடுகிறேன். ஏறத்தாழ விடியப் போகிறது. நீ இங்கிருந்து உடனே கிளம்ப வேண்டும் ரோமியோ. ஆனால் சுதந்திர பறவையாக அல்ல, ஒரு கைதியைப் போல் காலில் கயிறு கட்டப்பட்ட சிறை பறவையாக. நான் உன்னை எவ்வளவு அனுமதிக்கிறேனோ அவ்வளவுதான் நீ தாவி தாவி செல்ல முடியும். பறவையே, உன்னை பார்க்க வேண்டுமென்று நினைத்தவுடன் கயிற்றை பிடித்து இழுத்து உன்னை வரவழைப்பேன். அப்படியென்றால் உடனே நான் பறவையாக ஆசைப்படுகிறேன். ரோமியோ, நீ மட்டும் பறவையானால் உன்னை கொஞ்சி கொஞ்சியே கொன்று விடுவேன். பிரிவு கூட ஒரு இனிய துயரம்தான். அடுத்த சந்திப்பு நிகழும் வரைக்கும், இந்த இரவு நாளை விடியலாகும் வரை இனிய இரவு வணக்கம். ஜூலியட் உள்ளே சென்று மறைந்து விடுகிறாள். ரோமியோ பிதற்றிக் கொண்டிருக்கிறான். அன்பே, தூக்கம் உன் கண்களை தழுவட்டும், அமைதி உன் நெஞ்சனில் நிலவட்டும். அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் இந்த இரவு முழுவதும் இனிமையாக உன்னுடனேயே கழித்து விடுவேன். நான் இப்பொழுதே பாதிரியாரிடம் செல்ல வேண்டும். காதலில் வெல்ல அவரின் உதவியை நாட வேண்டும். ரோமியோ ரகசியமாக அவ்விடத்தை விட்டு வெளியேறுகிறார். மறுநாள் அவர்கள் தீர்மானித்தபடி ஒரு பாதிரியாரின் உதவியுடன் ரோமியோ ஜூலியட்டின் காதல் திருமணம் ரகசியமாக நடைபெறுகிறது. அதன் பின் ஒரே துயரமான சம்பவங்கள் தான். நேர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இனிமையான காதல் உணர்வுகளோடையே இந்த கதையை நிறுத்திக்கலாமா, இல்ல துயரம் நிறைந்த 2ஆம் பாகம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதோட என்னுடைய குரல் மற்றும் கதை சொல்லும் விதம் எப்படி இருந்தது இத பத்தியும் உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அதோட ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. உங்கள மாதிரி கதை விரும்பிகளுக்கும் நம்ம கதைகளை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம சேனலோட கதைகள் ரொம்பவும் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் கொடுத்தும் இந்த சேனலோட வளர்ச்சிக்கு நிதி உதவி செய்யலாம். அதோட முக்கியமான விஷயம், நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட கதைகள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப்.